ஹாய் மோட்டு ஃபேமிலி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பஞ்சமி. ஸோ பஞ்சமி வந்து பார்த்திங்கன்னா 2 நாளும் வருது. ஸோ அந்த விலாக் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூஜை சாமான் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் லன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் செஞ்சுருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார், கீரை பொரியல், அப்பளம். ஸோ இந்த வத்தல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க சொல்லியிருந்தால அவங்க தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க காசுக்கு. ஸோ வத்தல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீப் க்ளீன் தான் பண்ண போகிறோம் பூஜா ரூமு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் ஆகிடுச்சு டீப் க்ளீன் பண்ணி. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை சாமானை வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க அம்மா. இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கபோர்டு இல்லைனா வந்து நார்மல் ஷெல்ஃபில் வந்து நம்ம எப்போவுமே டீப் க்ளீன் பண்ணும்போது ஸோ நார்மல் வாட்டர் வச்சு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலாக வந்து கொஞ்சம் ஸ்மெல் இருக்கிற மாதிரி வந்து ஒரு சில பொருள் ஆட் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணோன்னா ஸோ அந்த ரூமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெய்வீகமான ஒரு ஸ்மெல்லோடு வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் அப்படி இல்லைன்னா ஒரு நார்மல் வாட்டர் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து வாசனை பொருட்கள் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இது 2மே வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காட்டன் துணியில் வந்து நம்ம கபோர்டு இல்லைனா ஷெல்ஃபு ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோஸ்லாம் வைக்கும் போது அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா தெய்வீக ஸ்மெல்லாக வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வந்து நம்ம சாமி ஃபோட்டோக்கெலாம் வைப்போம்ல இந்த மஞ்சளில் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வாது ஆட் பண்ணி வச்சிங்கன்னா ஸோ எப்போவுமே வந்து நம்ம அந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்மெல் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபாக இருக்கும். கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் வந்து வைப்பேன். ஸோ இதே மாதிரி வந்து பூஜை சாமானுக்கும் வந்து நம்ம வைக்கும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சில பேர் வந்து வீட்டில் எல்லா விளக்குக்குமே வந்து பஞ்சுத்திரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து ஒரு சாமிக்கு ஒரு கலரில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வராகி அம்மனுக்கு வந்து சிவப்பு கலர் திரி, குபேரருக்கு பச்சை கலர் திரி, முருகருக்கும் பச்சை கலர் திரி, நார்மலாக வந்து நம்ம காமாட்சி அம்மாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் திரி வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களாம் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து நல்லபடியாக பஞ்சமி பூஜை வந்து எங்கள் வீட்டில் முடிஞ்சாச்சு. ஸோ சிம்பிளாக தான் நான் வந்து இன்றைக்கி சாமி கும்பிட்டு இருக்கேன். ஸோ இந்த விலாக் பிடிச்சிருந்தா மோட்டு கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.